நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். அவரிடம் அடைக்கலம் புகுவோர் பேறு பெற்றோர் என்று திருப்பாடல் 34:8 நமக்கு சொல்கிறது. ஆண்டவர் நம் வாழ்வில் ஒவ்வொரு நாளும் நம்மை வழி நடத்துபவராக, பாதுகாப்பவராக, நம்மை கரம் பிடித்து நடத்துபவராக இருக்கின்றார். நம்மோடு வழி நடக்கும் நம் ஆண்டவரோடு இந்த 1 மணி நேரம் அவரது கரங்களை பிடித்து நடப்போம். அவரது அன்பை சுவைப்போம். நம்மோடு இருக்கும் ஆண்டவரோடு நாமும் இருப்போம். சிறு குழந்தையைப் போல அவரது இதயத்திற்கு அருகில் அவரது மார்போடு சாய்ந்து கொள்வோம். என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, என் முழு உள்ளமே அவரது திருப்பெயரை ஏத்திடு. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, அவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாதே என திருப்பாடல் 103:1 சொல்வது போல நம் உயிராக, நம் வாழ்வாக, நம் வாழ்வின் ஊற்றாக இருக்கின்ற இறைவனை ஆராதிப்போம். அவரது அன்பை சுவைப்போம். அவர் நம் வாழ்வில் எத்துணை இனியவராய் இருக்கிறார் என்பதை இப்பாடல் வழியாக உணர்ந்து நற்கருணையில் நமக்காக நம்மோடு இருக்கும் ஆண்டவரை புகழ்ந்து பாடுவோம். என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தீர். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தீர். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன்.
அவரது அன்பை நாம் சுவைக்கும் போதெல்லாம் உலக போக்கிலான ஊனியல்பின் செயல்கள் அனைத்தும் மறைந்து போகின்றது. அவரது பெயரை நாம் போற்றி துதித்து ஆராதிக்கும் பொழுதும், அவரது அன்பை சுவைக்கும் பொழுதும் அவரது ஆசீர் நம் உள்ளத்திற்குள் நிறைவாய் வழிகின்றது என்பதை உணர்ந்து பாடுவோம். உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உன்னாமம் துதிக்கையிலே ஏசையா, உன் அன்பை ருசிக்கையிலே. உன்னாமம் துதிக்கையிலே ஏசையா, உன் அன்பை ருசிக்கையிலே. என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தி என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். அவரது வார்த்தை நமக்கு உணவாக மாறுகின்றது. அவரது வார்த்தை நம்மை வாழ்விக்கின்றது. அவரது வார்த்தை நம்மை வழிநடத்துகின்றது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுதும் அவரது வார்த்தையை தியானிக்கும் பொழுது அவரது வார்த்தை நம்மை வழிநடத்துகின்றது, ஆசீர்வதிக்கின்றது. வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் மருந்தாகும். வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் மருந்தாகும். இரவும் பகலும் ஐயா உந்தன் வசனம் தியானிக்கிறேன். இரவும் பகலும் ஐயா உந்தன் வசனம் தியானிக்கிறேன். என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தி என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தி என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். நம் வாழ்வும் வலியும் உயிரும் உணர்வும் நம் இயேசுவே. தாயின் கருவில் நாம் உருவாகும் முன்பே நம்மை படைத்து நம் பெயர் சொல்லி அழைத்த இறைவன் நம்மோடு எந்நாளும் இருக்கின்றார். இதோ என் உடலை உணவாக தருகின்றேன், இவ்வுலகு வாழ்வு பெறும் பொருட்டு தருகிறேன் என கூறிய நம் ஆண்டவர் நற்கருணையின் நிறைவான ஆசீர்வாதங்களாக, நிறைவான வல்லமையாக, நிறைவான அருள் துணையாக எந்நாளும் அவரை நம்பும் நமக்கு துணையாக இருக்கின்றார். அவரை உற்று நோக்கி மன்றாடுவோம்.
ஏனெனில் திருப்பாடல் 34 திருப்பாடல் ஆசிரியர் தெளிவு பெற கூறுகிறார். அவரை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியால் மிளிர்ந்தனர். அவர்களது முகம் வெட்கத்திற்கு உள்ளாகவில்லை என்று. ஆண்டவரை உற்று நோக்குவோம். அவரை நோக்கி சொல்லுவோம், ஆண்டவரே எங்களோடு தங்கும், ஆண்டவரே எங்களை வழிநடத்தும், ஆண்டவரே எங்களை ஆசீர்வதியும் என்று. அன்று எம்மாவை நோக்கி சீடர்கள் நடந்து சென்ற பொழுது சீடர்களது வாழ்க்கையில் அந்த நொடி பொழுது என்ன நடந்தது என்பதை விவிலியத்தின் சொற்றொடர்கள் நமக்கு எடுத்து கூறுகின்றது. இயேசுவும் அவர்களோடு நடந்தார். இயேசு அவர்களோடு உரையாடினார். லூக்கா நற்செய்தியாளர் தெளிவுபட சொல்கின்றார், அவர் வெகு தொலைவு செல்பவர் போல அவர்களிடம் காட்டிக்கொண்டார் என்று. எம்மாவு சீடர்கள் இயேசுவை பார்த்து சொல்கிறார்கள், எங்களோடு தங்கும், மாலை வேளை ஆயிற்று, பொழுதும் போயிற்று என்று. ஆண்டவர் அவர்களது வார்த்தையை கேட்டு அவர்களோடு தங்குகின்றார். நற்கருணை வடிவில் எழுந்தருளி இருக்கின்ற நம் ஆண்டவரை உற்று நோக்கி அவரை பார்த்து சொல்வோம், ஆண்டவரே மாலை வேளையாயிற்று, இரவு நெருங்குகின்றது. இரவின் செயல்பாடுகளால், இருளின் செயல்பாடுகளால் எங்களது வாழ்க்கை மங்கி போகின்றது. துன்பத் துயரங்களால், துயரம் நிறைந்த வாழ்க்கையினால் எங்களது வாழ்வும் செயல்களும் மங்கி போகின்றது. நீர் எங்களோடு தங்கும். நீர் எங்களோடு தங்கினால் வாழ்வின் சுமைகள் அனைத்தும் சுகமாய் மாறும். நீர் எங்களோடு தங்கினால் எத்தீமைக்கும் நாங்கள் அஞ்ச தேவையில்லை. ஏனெனில் உமது கோலும் நெடுங்களையும் எங்களை தேற்றும். நீர் எங்களோடு தங்கும் ஆண்டவரே. நீர் எங்களோடு தங்கும் பொழுது இவ்வுலக போக்கிலான எந்த தீமைக்கும் நாங்கள் அஞ்ச மாட்டோம். ஏனெனில் இவ்வுலக தீமைகளை காட்டிலும் உமது பெயர் வல்லமை மிகுந்தது. உமது பிரசன்னம் எல்லா தீமைகளை காட்டிலும் வலிமை வாய்ந்தது என்பதை நாங்கள் உணர்கின்றோம். எங்களோடு தங்கும் ஆண்டவரே. ஆண்டவரை உற்று நோக்கி சொல்வோம், ஆண்டவரே எங்களோடு தங்கும். ஆண்டவர் நம்மோடு தங்கும் பொழுது இவ்வாழ்வின் தீமைகளுக்கு நாம் அஞ்ச தேவையில்லை. ஆண்டவர் நம்மோடு நம் வார்த்தைகளை கேட்டு நமக்காக இணங்கும் பொழுது, நம்மோடு தங்கும் பொழுது இவ்வுலகின் தீமைகளை நம்மால் வெல்ல முடியும். ஆண்டவரிடம் சொல்வோம், ஆண்டவரே ஒரு நொடி பொழுது கூட நீர் எங்களை விட்டு பிரியவதில்லை. நீர் எங்களோடு இருக்கின்றீர். நாங்கள் எங்கள் துன்பத்தால் ஒரு கணம் கூட உம்மை விட்டு நாங்கள் பிரியாமல் உம் கரங்களை பற்றி கொள்ள வரம் தாரும் என மன்றாடுவோம். ஏனெனில் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கின்றார், நொடி பொழுதே உன்னை கைவிட்டேன், ஆனால் பேரிரக்கத்தால் உன்னை அணைத்துக் கொள்வேன் என சொல்கின்றார். ஆனால் அந்த நொடி பொழுது கூட, ஒரு கணம் கூட நம்மை பிரியாமல் ஆண்டவர் நம்மோடு தங்க ஆசைப்படுகின்றார். அவரோடு இருக்க நாம் விரும்புகின்றோமா? நம் விருப்பத்தை ஆண்டவரை நோக்கி சொல்வோம்,
ஆண்டவரே, என்னோடு தங்கும் ஆண்டவரே என்று அவரை நோக்கி பாடி புகழ்ந்து சொல்வோம். ஒரு கணமும் என்னை பிரியாமல் என்னோடு தங்கும் ஆண்டவரே, உம்மை நான் பிரிந்து சென்றாலும் என்னோடு தங்கும் ஆண்டவரே. ஒரு கணமும் என்னை பிரியாமல் என்னோடு தங்கும் ஆண்டவரே, உம்மை நான் பிரிந்து சென்றாலும் என்னோடு தங்கும் ஆண்டவரே. என்னோடு தங்கும் என்னோடு தங்கும் என்னோடு தங்கும் ஆண்டவரே, என்னோடு தங்கும் என்னோடு தங்கும் என்னோடு தங்கும் ஆண்டவரே. ஒரு கணமும் என்னை பிரியாமல் என்னோடு தங்கும் ஆண்டவரே, உம்மை நான் பிரிந்து சென்றாலும் என்னோடு தங்கும் ஆண்டவரே. ஆண்டவரை நோக்கி சொல்லுவோம். ஆண்டவரே, நீர் என் வாழ்வில் இருந்தால் எத்தீமையும் கிடையாது. ஆனால் நீர் இல்லை என்றால் என் வாழ்வினில் எழுச்சி இல்லையே. நீர் என்னை விட்டு பிரிந்தால் இருளில் வாடுவேனே. நீர் என்னோடு இராமல் விட்டால் வழியிலேயே நான் சோர்ந்து இருளின் பாதாளத்தில் விழுந்து விடுவேனே. என் ஆற்றலாக நீர் இரும், என் வலிமையை புதுப்பித்தருளும் என ஆண்டவரை நோக்கி பாடுவோம். நீர் இல்லை என்றால் வாழ்வினில் எழுச்சி இல்லை. என்னை நீர் பிரிந்தால் இருளினில் வாடுகிறேன். நீர் இல்லை என்றால் வாழ்வினில் எழுச்சி இல்லை. என்னை நீர் பிரிந்தால் இருளினில் வாடுகிறேன். பொழுது சாகின்றது, இந்த நாளும் முடிகின்றது. பொழுது சாகின்றது, இந்த நாளும் முடிகின்றது. வழியிலே சோர்ந்து விழுந்திடாமல் எனது ஆற்றலை புதுப்பித்திட என்னோடு தங்கும் என்னோடு தங்கும் என்னோடு தங்கும் ஆண்டவரே. என்னோடு தங்கும் என்னோடு தங்கும் என்னோடு தங்கும் ஆண்டவரே. ஒரு கணமும் என்னை பிரியாமல் என்னோடு தங்கும் ஆண்டவரே, உம்மை நான் பிரிந்து சென்றாலும் என்னோடு தங்கும் ஆண்டவரே. ஆண்டவர் நமக்கு வலிமையாக இருக்கின்றார். ஆண்டவர் நமக்கு துணையாக இருக்கின்றார். அவரது அருளால் நம் துன்பங்கள் மறைகின்றன. அவரது தெய்வீக ஆறுதல் நம்மை எல்லா துன்பங்களிலிருந்தும் பலப்படுத்தி பாதுகாக்கின்றது. ஆண்டவரை நோக்கி கேட்போம். ஆண்டவரே, என் முழு உள்ளத்தோடு என் முழு வலிமையோடு உம்மை நான் நேசிக்க வரம் தாரும், என்னோடு தங்கும் என அவரை நோக்கி பாடுவோம். எனில் நீர் இருந்தால் வலிமை பிறக்கின்றது. உமது அருளால் துன்பங்கள் மறைகின்றன. எனில் நீர் இருந்தால் வலிமை பிறக்கின்றது. உமது அருளால் துன்பங்கள் மறைகின்றன. உம் தெய்வீக ஆறுதலா என்னை பலப்படுத்தும். உம் தெய்வீக ஆறுதலா என்னை பலப்படுத்தும். என் முழு உள்ளத்தினா உம்
உம்மையே தினம் நான் நேசித்திட. என்னோடு தங்கும் என்னோடு தங்கும் என்னோடு தங்கும் ஆண்டவரே, என்னோடு தங்கும் என்னோடு தங்கும் என்னோடு தங்கும் ஆண்டவரே. ஒரு கணமும் என்னை பிரியாமல் என்னோடு தங்கும் ஆண்டவரே. உம்மை நான் பிரிந்து சென்றாலும் என்னோடு தங்கும் ஆண்டவரே. என்னோடு தங்கும் என்னோடு தங்கும் 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 என்னோடு தங்கும் ஆண்டவரே. ஆண்டவர் எந்நாளும் நம்மோடு தங்கி நம்மோடு வாழ்பவராய் நம்மை வழிநடத்துபவராய் இருக்கின்றார். நாம் செய்ய வேண்டியது ஒன்றே, நம்மோடு இருக்க ஆசைப்படும் நம் ஆண்டவரோடு நாம் இருக்க வேண்டும். நாம் அவரோடு இருந்தால் எக்கவலையும் நமக்கு கிடையாது. நாம் அவரோடு இருந்தால் அவர் நம்மை பார்த்து மீண்டும் மீண்டும் சொல்லுவார், அஞ்சாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். அஞ்சாதே, நான் உன்னை மீட்டு கொண்டேன். அஞ்சாதே, நான் உன் பெயரை சொல்லி அழைத்தேன், நீ எனக்குரியவன் என்று. நம்மை திடப்படுத்த, நம்மை வழிநடத்த, நம்மை ஆசீர்வதிக்க நம் ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார். ஆகவேதான் நாம் எசாயா நூலில் 43வது அதிகாரத்தில் 1-2 இறை வார்த்தைகளில் வாசிக்கின்றோம். அஞ்சாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், உன்னை மீட்டு கொண்டேன் என ஆண்டவர் இஸ்ரேலை பார்த்து சொல்கின்றார். மீண்டும் அவர் சொல்கின்றார் நம்மை பார்த்தும், நீர்நிலைகள் வழியாக நீ செல்லும்போது நான் உன்னோடு இருப்பேன். ஆறுகளை கடந்து போகும்போது அவை உன்னை மூழ்கடிக்க மாட்டா. தீயில் நடந்தாலும் சுட்டெரிக்கப்பட மாட்டாய். நெருப்பு உன்மேல் பற்றி எரியாது. ஏனெனில் உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே, இஸ்ரவேலின் தூயவரும் உன்னை விடுவிப்பவரும் நானே என ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கின்றார். நீ என் பார்வையில் விலையேற பெற்றவன், நான் உன்னோடு இருக்கிறேன், அஞ்சாதே என நம்மை பார்த்து சொல்கின்றார். நமக்கு உற்ற துணையாக, அடைக்கலமாக, கேடயமாக இருக்கின்றார். மணல் மீது வீடை கட்டியவர்களாக அல்ல, கற்பாறையின் மீது வீடு கட்டியவர்களைப் போல் நாம் அவர் மீது, பாறையாகிய கிறிஸ்துவின் மீது நமது நம்பிக்கையில் உறுதியாக நம் வாழ்வை அமைத்து கொள்ள நம் ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். நமது கற்பாறையும் நமது அடைக்கலமும் நமது ஆற்றலும் நமது உற்ற துணையுமாக இருக்கின்ற நம் ஆண்டவரை நற்கருணையின் வடிவில் கண்டு கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் அவரை உற்று நோக்கி சொல்லுவோம், ஆண்டவரே, நீரே எந்தன் அடைக்கல பாறை. என் இடுக்கணுற்ற வேளையில் எனக்கு உற்ற துணையாக, அரணாக, ஆறுதலாக இருப்பவர் நீரே என அவரை பார்த்து சொல்லுவோம். அவரை நோக்கி நாம் நம்பிக்கையோடு வரும்பொழுது, அவரோடு வாழும் பொழுது நமக்கு குறைகளின்றி நம்மை வழிநடத்துகின்றார். இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கின் போல
நம் வாழ்வு இருளாய் மாறினாலும் அணையாத தீபமாக நம் வாழ்வில் ஒளி ஏற்றும் நம் ஆண்டவரை ஆராதிப்போம், அவரை வழிபடுவோம், அவரிடம் சரணடைவோம். ஆண்டவரே, என் அடைக்கல பாறையான என் இறைவா, நீரே எந்தன் உள்ளத்தில் தீமைகளை களைந்து இருளை களைந்து அணையாத ஒளிச்சுடராக அணையாத தீபமாக இருந்து நான் நடக்க வேண்டிய பாதையை காட்டும், என்னை வழிநடத்தும். என் இயேசுவே, என் ஆண்டவரே என அவரை நோக்கி சொல்லுவோம். ஆண்டவரே, நீரே எந்தன் பாறை, என் அரணும் என் கோட்டையும் நீரே என அவரை நோக்கி அறிக்கையிடுவோம். அவர் நமக்கு உற்ற துணையாக இருப்பார். நம்புவோம், நம்பி அவரிடம் சரணடைவோம். இந்த பாடல் வழியாக எந்தன் பாறை என் அரணான இயேசுவே, நீ எந்தன் உள்ளத்தில் அணையாத தீபமே, அணையாத தீபமே இயேசுவே, 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 இயேசுவே. நீ எந்தன் பாறை என் அரணான இயேசுவே, நீ எந்தன் உள்ளத்தில் அணையாத தீபமே, அணையாத தீபமே இயேசுவே, 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 இயேசுவே. ஆண்டவர் நம்மை விட்டு விலகுவதில்லை, நம்மை கைவிடுவது இல்லை. ஆனால் நம் வாழ்வில் வருகின்ற துன்பத் துயரங்களால் நாம் அவரை விட்டு விலகி செல்கின்றோம். ஆண்டவரே, நீர் என்னை விட்டு விலகி சென்று விட்டீரோ என அவரை நோக்கி சொல்கின்றோம். ஆனால் அவர் சொல்கின்றார், நான் உனக்கு துணையாக இருக்கின்றேன், என்னிடம் வா என்று. அவரது வார்த்தை நமக்கு துணையாக உண்டு. அவர் ஆறுதல் அளிக்கும் நற்கருணை பிரசன்னம் என்றும் நம்மோடு உண்டு என்று நம்பிக்கையோடு அவரை நோக்கி பாடுவோம். ஒளி கொண்டு தேடினால் இருள் நில்லுமோ, உன் துணையில் வாழ்க்கையில் துயர் வெல்லுமோ. ஒளி கொண்டு தேடினால் இருள் நில்லுமோ, உன் துணையில் வாழ்க்கையில் துயர் வெல்லுமோ. தடை கோடி வரலாம், உள்ளம் தவித்தோடி விடலாம். தடை கோடி வரலாம், உள்ளம் தவித்தோடி விடலாம். ஆனாலும் உன் வார்த்தை உண்டு, எது போனாலும் உனில் தஞ்சம் உண்டு. இயேசுவே, 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 இயேசுவே. நீ எந்தன் பாறை என் அரணான இயேசுவே, நீ எந்தன் உள்ளத்தில் அணையாத தீபமே, அணையாத தீபமே இயேசுவே, 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 இயேசுவே. எல்லா தீமைகளையும் வெற்றி கொள்ளும் நம் ஆண்டவர் இரவுக்கு ஒரு முடிவு இருப்பது போல தீமையையும் நன்மையால் வெல்ல முடியும் என்பதை அவரது வாழ்வால்
அவரது உயிர்ப்பால் நமக்கு சுட்டி காட்டுகின்றார். நல வாழ்வையும் ஆசியையும் நமது கண் முன்பாக வைக்கின்றார். அவரிடம் சரணடைந்து அவரை போற்றுவோம், அவரது அன்பை சுவைப்போம். இரவுக்கும் எல்லை ஓர் விடியல் என்றோ, முடிவாக வெல்வதும் நன்மை என்றோ. இரவுக்கும் எல்லை ஓர் விடியல் என்றோ, முடிவாக வெல்வதும் நன்மை என்றோ. தளராது வாழ்வோம், அருளனையாது காப்போம். தளராது வாழ்வோம், அருளனையாது காப்போம். இன்றென்றும் உன்னாசி கொண்டு வரும் நல்வாழ்வை கண் முன்னை கண்டு. இயேசுவே 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 இயேசுவே, நீ எந்தன் பாறை என் அரணான இயேசுவே. நீ எந்தன் உள்ளத்தில் அணையாத தீபமே, அணையாத தீபமே. இயேசுவே 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 இயேசுவே. நல்ல ஆயராக, நம்மை வழி நடத்துபவராக, நம்மோடு இருக்க விரும்பும் நம் ஆண்டவரை நம் உள்ளத்திற்குள் அழைப்போம், நம் இல்லத்திற்குள் வரவேற்போம். ஆண்டவரே, எங்கள் வாழ்வில் ஒளி இல்லை, எம் வாழ்வும் எம் குடும்பங்களின் வாழ்வும் இருள் சூழ்ந்து தீமைகளினால் அலைக்கழிக்கப்படுகின்றது. துயரங்களினால், கலக்கம் நிறைந்த நேரங்களினால், கடன் சுமைகளினால், நோய் நோக்காடுகளினால் சோர்ந்து இருக்கின்றோம். எங்கள் உள்ளத்திற்கும் எங்களுக்கும் எங்கள் அன்புக்குரியவர்களுக்கும் இளைப்பாறுதல் தாரும் ஆண்டவரே என அவரிடம் சரணடைவோம். சோர்ந்து போன, உடைந்து போன, நொய்ந்து போன உள்ளங்களுக்கு ஆறுதல் அளிப்பவர் அவரே. இயேசுவே என அவரை நோக்கி அழைக்கும் பொழுது அவரது பெயர், அவரது நாமம் நமக்கு புத்துயிர் அளிக்கின்றது. சாவை வருவிக்கின்ற நிலைகளாக இருந்தாலும், சாவை போன்ற இருளில் நம் வாழ்வை சூழ்ந்து நின்றாலும் அஞ்சாதே. நான் உன்னை திடப்படுத்த, உன்னை வழிநடத்த, உன்னை ஆசீர்வதிக்க உன்னோடு இருக்கிறேன் என ஆண்டவர் சொல்கின்றார். ஆண்டவரை நம்புவோம். ஆபிரகாம் நம்பினார், ஆண்டவர் அதை அவருக்கு நீதியாக கருதினார். இறை வாக்கினர்களும் புனிதர்களும் நம்பிக்கையின் தாயாகிய அன்னை மரியாவும் இறைவனை நம்பினார்கள். ஆண்டவர் அதை அவர்களுக்கு நீதியாக கருதி ஆசீர்வதித்தார். நற்கருணையின் வழியாக நம்மை ஆசீர்வதிக்க, நம்மை வழி நடத்த நம்மோடு இருக்கும் ஆண்டவரை நோக்கி சொல்லுவோம். ஆண்டவரே, நீரே என் நாயர். ஆண்டவரே, நீர் என்னை வழிநடத்தும் போது எனக்கு எந்த குறையும் இராது. நீர் எனக்கு இளைப்பாறுதல் தரும் பொழுது எனக்கு எந்த சுமையும் பாரமாக இராது. ஏனெனில் என்னை சுமப்பவர் நீரே, என்னுடைய ஆயர் நீரே. தீமைகளுக்கு மத்தியில், என் வாழ்வை அழிக்க நினைக்கும் எதிரிகளுக்கு மத்தியில் உம்முடைய பேரன்பும் ஆறுதலும் என்னை வழி நடத்தட்டும் என ஆண்டவரை நோக்கி
சரணடைவோம், அவரிடம் அடைக்கலம் புகுவோம். ஆண்டவரே, நீரே என் நாயர் என அவரை புகழ்ந்து பாடுவோம். என் இயேசு கூட இருக்க எனக்கு கவலை இல்ல. கைய பிடிச்சு கூட நடக்க யாரும் தேவையில்லை. என் இயேசு கூட இருக்க எனக்கு கவலை இல்ல. கைய பிடிச்சு கூட நடக்க யாரும் தேவையில்லை. அமைதியான நீர்நிலைக்கு உன்னை அழைத்துச் செல்பவர் நான், உன் உள்ளத்திற்கு இளைப்பாறுதல் தருபவர் நான் என நம்மை நோக்கி வரும் ஆண்டவரை நோக்கி செல்வோம். அவரோடு தங்குவோம், அவரது கரம் பற்றுவோம். அமைதி நீர்நிலைக்கு என்னை அழைத்து சென்றிடுவார். பசும்புல் தினம் எனக்கு பரமன் தந்திடுவார். என் இயேசு கூட இருக்க எனக்கு கவலை இல்லை. கைய பிடிச்சு கூட நடக்க யாரும் தேவையில்லை. அவர் நம்மை வழிநடத்தும் பொழுது எத்தகைய இருளும் நமக்கு பயம் தருவது கிடையாது. நம் எதிரிகள் அனைத்தும், தீமைகள் அனைத்தும், சோதனைகள் அனைத்தும் தோல்வியை காணும் என நம்மை வழிநடத்துகின்ற அவரை நோக்கி நடந்து செல்லுவோம். அவரது கரத்தை பற்றி கொள்ளுவோம். நீர் என்னோடு இருக்க எனக்கு பயமில்லை ஆண்டவரே என அவரோடு கரம் பற்றி நடப்போம், சரணடைவோம். இருட்டு பயமில்ல எனக்கு, எதிரி பயமில்ல. கோலம் கை தடியும் எனக்கு காலமும் இருக்கும். இருட்டு பயமில்ல எனக்கு, எதிரி பயமில்ல. கோலம் கை தடியும் எனக்கு காலமும் இருக்கும். என் இயேசு கூட இருக்க எனக்கு கவலை இல்லை. கைய பிடித்து கூட நடக்க யாரும் தேவையில்லை. என் இயேசு கூட இருக்க எனக்கு கவலை இல்லை. கைய பிடிச்சு கூட நடக்க யாரும் தேவையில்லை. கைய பிடிச்சு கூட நடக்க யாரும் தேவையில்லை. யாரும் தேவையில்லை. யாரும் தேவையில்லை. ஆண்டவர் நமக்காக இருக்கும் பொழுது நாம் யாருக்காகவும் ஏங்கி நிற்க தேவையில்லை. அவர் நமக்கு துணையாக இருக்கும் பொழுது எதை தேடியும் நாம் செல்ல வேண்டியது இல்லை. ஏனெனில் தம்மை நம்புவோருக்கும் தமது பேரன்புக்காக காத்திருப்போருக்கும் அளவிலாத நன்மைகளையும் அருளையும் ஆசீர்வாதங்களையும் பொழிபவர் நமது ஆண்டவர். ஏனெனில் அவரை நம்புவோரின் வாழ்நாள்களை அவர் தமது ஆசியால்
நிறைவு பெறச் செய்கின்றார் என திருப்பாடல் 103:5 நமக்கு எடுத்துரைக்கின்றது. அவரோடு தங்குவோர், அவரோடு அன்பில் நிலைத்திருப்போர் படுகுழியினின்றும் தீமைகளினின்றும் அவர் மீட்டு பாதுகாக்கின்றார் என அவர் நமக்கு எடுத்து கூறுகின்றார். நாம் அவரோடு இருக்கும் பொழுது அவர் நம் வாழ்நாள்களை அவரது அருளால் நிறைவு பெறச் செய்கின்றார். நம்முடைய இளமையை கழுகின் இளமை என புதிதாய் பொலிவு பெறச் செய்கின்றார். நாம் அவரோடு இருக்கும் பொழுது அவர் நம்மை வழிநடத்துகின்றார். கரடு முரடான நம் பாதைகளை செம்மையாக்குகின்றார். பள்ளத்தாக்குகளை நிரப்புகின்றார். மேடு பள்ளங்களை சமமாக்கி நம்மை அழைத்துச் செல்கின்றார். ஏனெனில் அவரது அன்பு அளவில முடியாத அன்பு, அவரது இரக்கம் முடிவு பெறாத இரக்கம். நீளம், ஆழம், அகலம், உயரம் அறிய முடியாத கடவுளது அன்பு நற்கருணையின் வடிவில் நமது முன்பாக நமக்கு மத்தியில் ஆண்டவர் இருக்கின்றார். நம்மீது அவர் கொண்ட அளவில முடியாத அன்பை இந்த நற்கருணையின் வழியாக நம் ஆண்டவர் காட்டுகின்றார். யோவான் எழுதிய நற்செய்தி 15வது அதிகாரத்தில் நாம் வாசிப்பது போல, திராட்சை கொடியாகிய அவரோடு கிளைகளாக நாம் நிலைத்திருந்தால் நம்மால் மிகுந்த கனி தர முடியும். நாம் கனி தந்து அவருடைய சீடராக, அவருடைய பிள்ளைகளாக, அவருடைய மக்களாக இருப்பதே அவருடைய விருப்பம். ஆனால் அவரை விட்டு விலகும் பொழுது கிளைகள் மரத்திலிருந்து விலக நினைக்கும் பொழுது அது தரித்து எரியப்பட்டு நெருப்பிட்டு எரிக்கப்படுகின்றது, பயனில்லாமல் போகின்றது. ஆனால் எப்பொழுது ஒரு மரத்தின் கிளை, ஒரு கொடியின் கிளை, ஒரு செடியின் கிளை அதனோடு இணைந்திருக்கின்றதோ அப்பொழுது அது மிகுந்த பயன் தருவதாய், மிகுந்த கனி தருவதாய், மிகுந்த ஆசீர்வாதங்களை தருவதாய் மாறுகின்றது. நாம் ஆண்டவரோடு இருக்கும் பொழுது அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கின்றோம். நம்மை ஆசீர்வதிக்க, நம்மை வழிநடத்த, நம்மை திடப்படுத்த, என்றும் வாழும் நற்கருணையின் வடிவில் நம்மோடு இருக்கின்ற ஆண்டவரை நோக்கி நம் கண்களை உயர்த்துவோம், நம் உள்ளங்களை உயர்த்துவோம். ஏனெனில் சிங்க குட்டிகள் உணவின்றி பட்டினி இருக்க நேரிட்டாலும் ஆண்டவரை நாடுவோருக்கு நன்மை ஏதும் குறைவுபடாது என்று திருப்பாடல் 34:10 திருப்பாடல் ஆசிரியர் தெளிவுபட கூறுகின்றார். ஆண்டவரை நோக்கி வந்தவர்களுக்கு அவர் எந்த குறையும் ஏற்படுத்தியதில்லை. அவரை நோக்கி தேடி வந்தவர்களை அவர் நிராகரித்தது கிடையாது. இதோ ஆண்டவர் வருகிறார் என கேள்விப்பட்டவுடனே பார்வையற்ற பார்த்தலமேயு அவரை நோக்கி கூக்குரலிடுகின்றார். ஆண்டவரது அருளாசீரை பார்வையாக பெறுகின்றார். இதோ நாசரேத்து இயேசு வருகிறார் என கேள்விப்பட்டவுடனே சக்கேயு அந்த அத்தி மரத்தின் மீது ஏறி ஆண்டவருக்காக காத்திருக்கிறார். ஆண்டவரை காண்கின்றார். ஆண்டவர் அவரோடு
விருந்துண்பதற்காக அவரது இல்லத்திற்கு செல்கின்றார். ஆண்டவரை நோக்கி ஒரு அடி நாம் எடுத்து வைக்கும் பொழுது அந்த ஒரு அடி பல ஆசீர்வாதங்களாக ஆண்டவரிடமிருந்து நமக்கு மீண்டும் திரும்புகின்றது. நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, நம்மோடு இருக்க ஆசைப்படுகின்ற, நம்மோடு தங்க வாஞ்சையாயிருக்கின்ற, எல்லாம் வல்ல, எங்கும் வியாபித்திருக்கின்ற, எங்கும் நிறைந்து எல்லாம் அறிந்திருக்கின்ற நம் ஆண்டவரை, வாரும் ஆண்டவரே எங்களோடு தங்கி ஆசீர்வதியும் என நம்முடைய வார்த்தைகள் சொல்லும் பொழுது அவரது ஆசீர் நமக்கு இரட்டிப்பாக கிடைக்கின்றது. அவரது அருள் துணை நம்மை ஆசீர்வதிக்கின்றது. அவரது பாதுகாவல் நம்மை உடனிருந்து வழி நடத்துகின்றது. நாம் தயாராக இருக்கின்றோமா? வாரும் ஆண்டவரே என அவரை நோக்கி அழைக்க தயாராக இருக்கின்றோமா? அவ்வாறு தயாராக இருந்தால் ஆண்டவர் படைகளின் கடவுளாகிய நம் தலைவர் அன்று மோசே வழியாக ஆரோனுக்கும் அவருடைய புதல்வர்களுக்கும் தந்த அதே எண்ணிலடங்கா ஆசீர்வாதமும் நன்மையும் நமக்கும் இன்றும் இந்த நொடி பொழுதும் கிடைக்கும். நம்மை பார்த்து நம் ஆண்டவர், நான் உனக்கு ஆசி வழங்கி உன்னை பாதுகாப்பேன், என் திருமுக ஒளியை, என் முகத்தை உன் மீது திருப்பி வீச செய்வேன், என் அமைதியை உன் உள்ளத்திற்கும் இல்லத்திற்கும் தருவேன் என வாக்களிக்கின்றார். நமக்கு ஆசி அளிக்கின்றார். ஆண்டவரே, என்னை தொடும், என்னை ஆசீர்வதியும், என்னை வழி நடத்தும். ஆண்டவரே, நீர் என்னை தொட்டால் எல்லா தீமைகளும் ஒழியும். ஆண்டவரே, நீர் என்னோடு இருக்கும் பொழுது எந்த குறையும் எனக்கு இராது. ஆண்டவரை நோக்கி சரணடைவோம். என்றும் வாழ்பவரும் எல்லாம் வல்லவருமான எங்கள் ஆண்டவரே, நற்கருணையில் எங்களுக்காக உமது அன்பின் பிரசன்னத்தின் வழியாக ஆசீர்வாதங்களை தருபவரே, உம்மை போற்றுகின்றோம். இந்த மாதா தொலைக்காட்சியின் வழியாக இந்த நற்கருணை ஆராதனையில் பங்கேற்றுள்ள என்னை ஆசீர்வதியும். இந்த ஆராதனை நேரங்களிலே முழுமையாக என்னை அர்ப்பணித்திருக்கின்றேன். என் குடும்பத்தை அர்ப்பணித்திருக்கின்றேன். என் தொழிலை அர்ப்பணித்திருக்கின்றேன். என் அன்புக்குரியவர்களை அர்ப்பணித்திருக்கின்றேன். அனைவரையும் ஆசீர்வதியும். உமது அன்பின் வழக்கரம் அனைவரையும் தொடட்டும். அனைத்து தீமைகளிலிருந்தும் விடுவிக்கட்டும். அனைத்து தீமைகளையும் சுட்டு எரிக்கட்டும். உம்மை நம்புவோருக்கு நீரே உற்ற துணையாக, உற்ற கேடயமாக, உற்ற வலிமையாக இரும். உம்மோடு தங்க ஆசைப்படுகின்றோம். எங்களோடு தங்கி எங்களை வழி நடத்தும். எங்களை ஆசீர்வதியும். எங்களிடம் உள்ள அனைத்து குறைகளையும் போக்குபவர் நீரே. உமது அருள் கரத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம். நிறைவான வல்லமையை நாங்கள் பெற்றுக்கொள்ள, எங்களுக்கு துணையாக இருக்க, எங்களுக்கு அரணாக இருக்க, எங்களை பாதுகாக்க எங்களோடு இருந்தருளும். என்றும் வாழ்பவரும் எல்லாம் வல்லவருமாகிய உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். ஆமேன். அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி
புதுமைகள் வருக புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெருக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்ப்பும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே உமது திருவுடல் திரு இரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம்.